எல்லாருக்கும் வணக்கம். ரெண்டாவது ப்ரோமோக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து சவுண்டு கட் ஆகி போச்சு. டெக்னிக்கல் ஃபால்ட்டு. மைக்கை ஒழுங்காக தான் சொல்லி வச்சிருந்தேன், எப்படி கட்டாச்சுன்னு தெரில. ஸோ மைக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டோம்னா இப்போ தெளிவாக கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டாவது ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நம்மளுடைய திவாகரை போயிட்டு வந்து இவன் அடிக்க போனது தான் வந்து பெரிய விஷயமா வந்து பேசப்பட்டுச்சு. எல்லாருமே தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி பாதி பேர் பேசி முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சில விஷயங்கள் சொல்லிடுவோம். அது ஏற்கனவே காலையில் வந்து இந்த ரம்யா புள்ள வந்து சும்மா ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருந்தா அப்போ திவாகர். அதுக்கு வந்து அந்த ஆள் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் வந்து இந்த பொண்ணு கொஞ்சம் குரல் வசத்தை அவரும் சேர்ந்து கூட உட்காந்து கத்திட்டார். முதல்ல அந்த ஆள் தான் கத்துனாப்புல, ஏம்மா சுமாருமா அப்படின்னு கத்துனாப்புல. அதுக்கு அந்த பொண்ணு சேர்ந்து உட்காந்து ஒரு கத்திடுச்சு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு டென்ஷனை வந்து அந்த பொண்ணுக்கு உருவாக்கிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து அந்த திவாகர் அடிக்க வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, யாராவது ஒருத்தவங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா உடனே திவாகரை வந்து அடிக்கிறதுக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்துடுறாங்க. அது இந்த ஆளுக்கு ஒரு மாதிரி கலக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அது கண்டென்ட்டாக மாறிடுது. அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. திவாகருக்கு அது பெரிய பாசிட்டிவான ஒரு இடத்த நோக்கி தான் நகர்த்திட்டு போயிட்டு இருக்குது. நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அதிகமாக கண்டென்ட் கொடுத்த ஒரு ஆள் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா திவாகர் தான். வேறு யாரும் இந்த அளவுலாம் ஒன்றும் பெருசாக கண்டென்ட் கொடுத்துடல. அது வந்து முதல்ல இவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். வேறு யாருக்கும் எந்த கண்டென்ட்டும் கிடையாது. அதனால் யாராவது ஒருத்தவங்க கண்டென்ட் உருவாக்குனா அந்த இடத்துல நம்மளும் சேர்ந்து வந்துக்கலாம் அப்படிங்கிறனால சில பேர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கிற சமாச்சாரம். இப்போது ரம்யா பக்கம் நியாயமா, திவாகர் பக்கம் நியாயமா, இல்லை வந்து நம்ம எஃப்ஜே அடிக்க போனானே அவன் பக்கம் நியாயமானலாம் பார்த்திங்கன்னா, எவன் பக்கமே நியாயம் கிடையாது. உள்ளுக்குள்ள எவனுக்குமே அறிவே கிடையாது. திவாகருக்கு அறிவு இல்லை, அவருக்கு வந்து தெளிவான ஒரு மைண்ட் செட்டு கிடையாது. நாங்களாம் கஷ்டப்பட்டு முன்னேறோம், திவாகர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக முன்னேறிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லோரும் சொல்லிட்டு இருக்கிறானுங்க. ஆனால் அந்த ஆள் முன்னேறி வந்துட்டான்ல, ஏதோ ஒன்று பண்ணி. இது முன்னேற்றம்னு நான் சொல்ல மாட்டேன், ட்ரோல் மெட்டீரியல். ஆனால் அது மூலமாக சம்பாதிச்சு ஏதோ ஒன்று உள்ளே வந்துட்டான்ல. வந்ததுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு தான் பேசணும். விஜய் சேதுபதி உள்ளே வரும்போது என்ன பேசினார், உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறமேட்டு என்ன நடக்குமோ அதை தான் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. திவாகரும் சும்மா இருக்க மாட்டேன்றாப்புல. திரும்ப அதே பர்ஃபார்மன்ஸை பண்ணிவிட்டு அந்த ஆளும் டார்ச்சர் பண்ணுறான். அந்த ஆள் திரும்ப பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் வந்து கிறுக்குத்தனமாக இருந்தால் கூட இவங்களுக்கு இரிட்டேட் ஆகிறனால இவனுங்களும் டென்ஷன் ஆகிறாங்க. இதுதான் இங்கே இருக்கிற ஒரு பிரச்சனை. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொன்னோம்னா, இவனுக்கு இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது திவாகருக்கு பாசிட்டிவான இடத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு போயிடும். அது வந்து அந்த ஆளுக்கு ஈஸியான ஒரு மைண்ட் செட்டை வந்து உருவாக்கிடும். அதே மாதிரி நீங்கள் கண்டென்ட்டை வந்து உருவாக்க தேவையில்ல. அந்த ஆள் எது பேசினாலும் அதுக்கு நீங்கள் ட்ரிகர் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஆள் கொடுக்குற கண்டென்ட்டில் தான் நீங்கள் சர்வே ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்போது அந்த ஆள் வந்து டிவிக்கு இம்பார்ட்டண்ட் ஆயிடுவான், நீங்கள் டிவிக்கு இம்பார்ட்டண்ட்டாக இல்லாமல் போயிடுவீங்க. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கலையரசன் மட்டும் தான் தொங்கலில் நிற்கிறான். அடுத்த வாரம் வந்து இன்றைக்கெல்லாம் இந்த 2 நாட்கள் எவெல்லாம் ஈஸியாக டென்ஷன் ஆனானோ அவன் தான் அடுத்த கண்டென்ட்டாக மாதிரி ஒரு வெளியே போகிறான். ஏன்னா ஒருத்தனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அந்த ஒன்றுமே தெரியாதவனை போய் நீங்கள் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, உங்களையும் ஒன்றுமே தெரியாதவன்னு தான் நினைப்பாங்க. பார்வதி வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து புத்திசாலி ஆயிடுச்சு. திவாகர் வந்து நிறைய பேர் டென்ஷன் ஆக்கிட்டாங்க. யார் மேலேயும் திவாகருக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் பார்வதி மேலே மட்டும் ஒரு நம்பிக்கை. ஏன்னா பார்வதி வந்து அந்த ஆளை பற்றி பாசிட்டிவாக பேசிகிட்டே இருக்கான் அப்படிங்கிறனால அது திவாகருக்கு பார்வதி மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. என்னென்னா நம்ம சொல்கிறது இந்த புள்ள வந்து மண்டே அடி கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதை வச்சுட்டு அந்த புள்ள வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்குது. அது வந்து சர்வே பண்ணுறதுக்காக ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்குது. இருக்கிறதுலேயே மிக டாக்ஸிக்கான கேரக்டர் யாருன்னா பார்வதி தான். அது பார்வதி பற்றி அந்த சர்வே ப்ரோக்ராம் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போ யாருக்கும் தெரியாது, பின்னாடி வந்து கண்டிப்பாக வந்துடும். திவாகர்லாம் வெளியே போய்ட்டு அப்படின்னு வச்சுங்களேன். கண்டென்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் மற்றவங்கக்கிட்ட வந்து இந்த புறம் பேசுறது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அதை வந்து மிக அதிகமாக பண்ணக்கூடிய கேரக்டர் வந்து பார்வதி தான். அந்த ஃபஸ்ட்டு வந்துங்களா ஜூலி, அந்த ஜூலிக்கு பிறகு அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நெகட்டிவ் வைப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து பார்வதி தான். திவாகர்லாம் கிடையாது. திவாகர் வந்து காமெடி பீஸ். அந்த காமெடி பீஸை வச்சு எந்த அளவு ஒப்பேற்றி நீங்கள் கண்டென்ட் ஆக்கிக்க முடியுமோ அந்தளவுக்கு கண்டென்ட் ஆக்கிக்கணும். அந்த ஆளை சம்பாதிக்க வச்சிங்கன்னா அந்த ஆள் மூலமாக நீங்களும் சர்வே ஆகிக்கலாம். அந்த ஆளை சர்வே பண்ண விட்டிங்கன்னா நீங்களும் சர்வே ஆகிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ தனக்கு தெரிஞ்ச ஆங்கிளில் தனக்கு தெரிஞ்ச மெத்தடில் அந்த ஆள் உருட்டிகிட்டு இருக்காப்புல. அந்த ஆள் உருட்டுற ட்ராப்புக்குள்ளே எல்லோரும் மாட்டிட்டாங்க. முதல்ல உள்ளே வரும்போது என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அரோராவும் திவாகர்னா உள்ளுக்குள்ளே வரதுக்கு தகுதியே இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க, அரோரா உள்ளே வந்துருச்சு. அந்த புள்ள மட்டும் தான் கொஞ்சம் தெளிவாக இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கு தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த எவனுமே தெளிவாக பேசலை. எல்லோரும் வன்மத்தில் இருக்கிறாங்க. அது நல்லா தெரியுது. ஒவ்வொருத்தங்க மேலே ஒரு வன்மம் இருக்குது. ஆனால் அட் அ டைமில் எல்லாத்துக்கும் திவாகர் மேலே வன்மம் இருக்குது. ஏன்னா திவாகருக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை இருக்குல்ல, அந்த ஆள் வந்து தன்னை புத்திசாலியாக காட்டிக்கிறதுக்காக சில வார்த்தையை பயன்படுத்துவார். அதிக பிரசிங்கரமாக பேசுகிறீங்க, அப்புறம் இம்மெச்சூர்டாக பேசுகிறீங்க, டபுள் கேம் ஆடுறீங்க. இந்த டபுள் கேம்ங்கிற வார்த்தை தான் இந்த ப்ரோமோவில் வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக வந்து ட்ரிகர் ஆனது. நாங்கள் எங்கே டபுள் கேம் ஆடுறோம் அப்படின்ட்டு. திவாகர் தான் டபுள் கேம் ஆடுவார். அந்த ஆளுக்கு தான் நாலேஜ் கிடையாது, அவனுக்கு தான் அறிவு இல்லையே. அந்த ஆள் டபுள் கேம் ஆடினா அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க? இந்த ரம்யா புள்ள அவ்வளோ சவுண்டாக பேச அந்த பிள்ளைக்கு பேச தெரியாதா? அந்த பிள்ளைக்கு ஒப்பேற்றதுக்கு நீங்கள் எதுக்கு அடிக்க வரீங்க? அந்த பிள்ளை அடிக்க வந்திருந்தால் கூட ஒரு கண்டென்ட்டாக மாறி இருக்கும். ஆண் பெண் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் உருவாகிருக்கும். அதை வச்சு வைப் ஏற்றிருக்கலாம். இப்போ இதை வச்சுக்கிட்டு என்னத்தை போய் வைப் ஏற்றுறது, என்ன வச்சு வைரல் ஆகிறது? ஒன்றுமே கிடையாது. சப்பையாக இருக்கானுங்க.
ஏற்கனவே பிக் பாஸே சப்பையாக இருக்குது. இந்த 16 பேரை இந்த 20 பேரை பார்க்கும்போதே நமக்கே இரிட்டேட் ஆகுது. யாரை பார்த்தாலுமே ஒரு பெரிய வைபே இல்லை. என்னடா இது பிக் பாஸை பார்க்குற மாதிரி இல்லை, போன பிக் பாஸே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே கூட சில பேர்கிட்ட வந்து டேலண்ட் இருக்க மாதிரி இருந்தது. சவுண்ட் அங்கங்கே உட்காந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தது. ஒரு மாதிரி நல்ல என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி. இந்த பிக் பாஸில் இவனுக்கு திங்கிறது தூங்குறத தவிர வேறு எதுவுமே இன்னும் பண்ணுற மாதிரி தெரியல. பிக் பாஸ் ரூம் அழகாக இருக்குது, வீடு நல்லா இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கவன் எல்லாமே இரிட்டேட்டபிள் கேரக்டராக இருக்கான். இவங்களை வச்சுட்டு நம்ம என்னத்தை போய் பண்ணுறது ஒன்றும் தெரியல. கண்டென்ட்டை மாற்றுங்கடானா இவங்க உட்காந்துக்கிட்டு இவங்களுக்குள்ளே தேவையில்லாத விஷயத்தை கண்டென்ட்டாக மாற்றிட்டு இருக்காங்க. இதில் வேறு வந்து பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு வந்து அவங்கள வேலை செய்ய கூப்பிட்டு பண்ணுறாங்க. நீங்கள் பெரிய ரேப் சிங்கர் தான்டா, எப்பா அவங்கள யாரும் இல்லைன்னு சொல்லப்பா, பெரிய கானா சிங்கர் தானேப்பா, பாட்டு பாடிட்டு போய் தான் வந்து டாஸ்க்கை கொடுக்கணும்லாம், அதெல்லாம் அந்த அளவுலாம் பண்ணணும் அவசியமே கிடையாதுப்பா. சும்மா போய் கூட்டிட்டு வாங்கடா, எங்கே பாட்டு பாட சொல்லலாம் அங்கே பாட்டு பாடுங்கடா. ரோட்டில் கானா பாட்டு பாடினாலே எல்லாருக்குமே கானா பாட்டு பிடிக்காதுடா. கானா பாட்டில் டிவியில் படத்தில் வந்தாலும் என்ன கானா பாலா உலகநாதன் ஒருத்தர் பாட்டு ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கானா பாலான்னு ஒருத்தர் வந்தார். அதுக்கப்புறம் எந்த கானா பாட்டு வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகிருக்குது, கம்மியாயிருச்சு. நீங்கள் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எப்படி மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்க வைக்கும். நம்மளுடைய தேவா சார் மாதிரி நீங்கள் பண்ணணும். எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், எங்கே பாடணுமோ அங்கே பாடணும். நல்ல பாடல்களை கொடுத்துட்டு நடுவில் கானா பாட்டு அவர் போட்டார். அதனால தான் கானா பாட்டு மூலமாக அவர் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆனார். அவர் வெறும் கானா பாட்டே போட்டிருந்தா தேவா வந்து யார் மதிச்சிருப்பாங்க? 5 பாட்டில் ஒரு கானா பாட்டு போடுவார், மீதி 4 பாட்டும் நார்மல் பாட்டு இருக்கும். நீங்கள் 5 பாட்டுமே கானா பாட்டு பண்ணி உங்களை எவன் மதிப்பேன்? அந்த மாதிரி தான் உங்களுடைய தாட் ப்ராசஸ் இருக்குது. இவங்க என்னென்னா இவங்களுடைய உலகத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு பார்க்குறாங்க. அந்த திவாகரை பார்க்குறாங்க. திவாகர் ஒரு உலகத்துக்குள்ளே இருக்கார். அந்த உலகம் வந்து நம்ம உலகமே கிடையாது. அவர் வந்து மார்ஷியன், அதாவது மார்ஸில் செவ்வாய் கிரகத்திலலாம் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஏலியன் மாதிரி வந்து திவாகர். பூமிக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஏலியன். அந்த ஏலியனோட மண்டைக்குள்ளே ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் ஒரு தனி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கார். அவர்கிட்ட போய் நம்மளுடைய உலகத்துக்குள்ளே நடக்கிற விஷயத்தெல்லாம் பேசுனீங்கன்னா அவருக்கு புரியாது. புரிஞ்சாலும் இருந்தாலும் புரியாத மாதிரி தான் நடிப்பான். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே இருக்கிற பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு, பிக் பாஸ் பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு கேம் ப்ளே பண்ணால் ஏதோ ஒன்று உருட்டலாம். இல்லாமல் சும்மா வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இந்த ஆளை வந்து அழிக்கணுங்கிறத மட்டுமே ஒரு மைண்ட் செட்டை வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதான் இந்த ப்ரோமோவில் பார்த்த வரைக்கும் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறமேட்டு பார்வதி சமாதானம் பண்ணி இதெல்லாம் ஓடிட்டு கிடக்குது. போய் லைவில் பார்த்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். அடுத்த ப்ரோமோ அப்போ இன்னும் டீட்டெயிலாக உட்காந்து பேசிக்கலாம். போன வாட்டி வாய்ஸ் கட் ஆனதுக்கு மிகப்பெரிய சாரி. ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கேட்கலையான்னு போட்டிருந்தாரு. அவருக்கு மிகப்பெரிய நன்றி. நான் கவனிக்காம விட்டேன். இனிமேல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கவனிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.